வெல்கம் டு பத்மாஸ் டீச்சர் அண்ட் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் கோலம் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் தாத்தா கோலம் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். இந்த கோலம் பார்த்தீங்கன்னா 19 புள்ளி நேர் புள்ளி 1ல் நிற்கணும். இது கொஞ்சம் பெரிய கோலம் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு புள்ளி இருக்குல்ல, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு வளைவு, இங்கேருந்து ஒரு வளைவு, இங்கேருந்து ஒரு வளைவு, 4 புள்ளியில் ஜாயின் பண்ணி ஒரு வளைவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வளைவு, இந்த பக்கம் ஒரு வளைவு, இந்த பக்கம் ஒரு வளைவு, 4 வளைவு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோட்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 3 புள்ளி இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே இப்படி ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும். 4 புள்ளி இணைக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம உள்ளே தான் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு 3 மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே ஒரு வளைவு, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு. இன்னும் ட்ரா பண்ணணும், நான் சும்மா சிம்பிளாக பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டாச்சுல. நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து ஃபேஸ்லாம் ட்ராயிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஐஸு, ஐப்ரோ, ஐஸு, நோஸு, வரைஞ்சிட்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சாண்டா கிளாஸோடைய தொப்பி வரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃபேஸ் வரைய போனோம். பாருங்கள், 4 பக்கம் சாண்டா கிளாஸ் ஓரளவுக்கு வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், 4 சைடு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கேப் வரையணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கோங்க. டைமண்ட் ஷேப்பில் போட்டுட்டு இந்த 3 புள்ளி இணைக்கிற மாதிரி ஒரு கோடு. எதுக்கு இவ்வளோ மெலிசாக போடுறோன்னா, ஒரு சில்வர் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு மெலிசாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் வரையும் போது கொஞ்சம் பட்டையாக போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஷேப் போட்டுக்கோங்க, ஓவல் ஷேப். இதே மாதிரி இப்போது 4 சைடும் போட போகிறோம். இந்த 4 பக்கம் போட்ட மாதிரி உள்ளேயும் போட போகிறோம் இதே மாதிரி ஷேப்பு. சும்மா லைட்டாக தான் போடுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு டெக்கரேஷன் பண்ணணும். பாருங்கள், இதே மாதிரி இப்போ 4 பக்கம் போட போகிறோம்.
பாருங்கள் கோலம் வந்து கலர்லாம் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்லாம் போட்டு. இந்த கோலம் உங்கள் வீட்டாண்ட போட்டிங்கன்னா யாருமே பார்க்காம போக மாட்டாங்க, நின்று பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கோலம். உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.